இருந்தாலுமே அவருக்கு வந்து இப்போ இருக்கிற நகைச்சுவை நடிகர்களுக்கு பயங்கர சுத்தமாகவே இல்லை நகைச்சுவை நடிகர்களே. அதுக்கு ஏன் அவங்க நகைச்சுவையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுலேயே சூப்பராக வரலாமே, ஏன்னா அவருக்கு அவ்வளோ நல்லா பஞ்ச் வருது அப்படிங்கிறது என்னோட மனசு ஆதங்கம். பட் ஆனால் எகெயின் அவருக்கு வந்து அவரோட இது என்ன அப்படிங்கிறது தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம யோகி பாபுவோட மாஸ்டர் பீஸ் வந்து கோலமாவு கோகிலா. அதில் வந்து அந்த நயன்தாரா வந்து கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி அந்த படத்தில் அந்த பாட்டு, அதே மாதிரி அந்த ஃபுல் இதுவும் வந்துட்டு பயங்கர வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருப்பாரு. ஸோ அதுவும் பார்த்தேன்னாக்கா என்ன சொல்கிறது, என்னடா அது அவ்வளோ நல்லா நடிச்சிட்டு இருந்தாரே. அதே மாதிரி அவர் நடித்த ஒவ்வொரு படமுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து அப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹீரோவாக நடித்தது வந்து மண்டேலா, பொம்மை நாயகி, அதுலலாமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜோரா கைத்துட்டுங்க அவ்வளவா எனக்கு மனசுக்கு ஒப்பலை, ஒரு மாதிரி அந்த படம் வந்து அவ்வளவா ஒட்டலை எனக்கு. பட் ஆனால் அவர் மண்டேலா, அந்த பொம்மை நாயகி அதுலலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் மான் கராத்தேல கூட அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அவரும் வந்து இப்போ வந்து ஹீரோ சப்ஜெக்டாக எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம். இன்னும் நிறைய காமெடியன்ஸ் யாருமே இல்லை இப்போ தமிழ் சினிமாவில். மூணாவது சூரி, அவர் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், அதில் புஷ்பா புருஷனை நடித்து அசத்தியிருப்பார் பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த அந்த இது. சேம் திங் இன்னொரு படம் அதே மாதிரியே, இந்த ஃபஸ்ட்டு படம் இந்த இவர் கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதில் வந்து சிவகார்த்திகேயன் கூட அம்மா கிளாஸாக இருக்கும் அந்த படம்லாம். பரோட்டா சூரி அவர் பேசுகிறதே வந்து காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருமே வந்து ஹீரோவாக நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். விடுதலை, அதுக்கப்புறம் இந்த இது அது என்ன படம், இன்னும் 2 படம் பேக் டு பேக் நடிச்சிருந்தார். அந்த படம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்தது. கருடன் நடிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து நல்லா ஹிட்டே ஆச்சு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார்.